அனைவருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. அடுத்ததாக 5இல் செவ்வாய் இருந்தால், 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், 5 என்பது குழந்தை, 5 என்பது புத்திர பாக்கியம், 5 என்பது பூர்வீகம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் குழந்தை பிரச்சனை அல்லது பூர்வீகத்தில் பிரச்சனை அல்லது ஏதாவது குலதெய்வத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால், லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் பாலமுருகரை வழிபாடு செய்தாலும் அதனுடைய தாக்கம் குறையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பழனி அருகில் உள்ள பழனியில் உள்ள திரு ஆவினன்குடி முருகரை வழிபாடு செய்தாலும் கூட உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தை கொடுப்பார்கள். அதே போல் சந்தான முருகரை கூட உங்கள் அருகில் உள்ள சந்தான முருகர் கூட வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு 5ஆம் இடத்தினுடைய செவ்வாயுடைய தாக்கம் குறையும். அடுத்து 6ஆம் இடத்தில் செவ்வாய், 6இல் செவ்வாய் என்பது மறைவு ஸ்தானம் என்று சொல்வார்கள். 6இல் செவ்வாய் இருந்தால் கடன் தீராது, சொத்து பிரிக்க முடியாது, விவசாயம் சார்ந்து அல்லது ஏதாவது மண்மனை வாகனம் கூட உங்களுக்கு சரியாக அமையாது என்று சொல்வார்கள். 6இல் செவ்வாய் இருந்தால், உங்களுக்கு லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகர். திண்டிவனம் அருகில் உள்ள மயிலம் ஆறுமுக சுவாமி, அது 6 என்பது 6, செவ்வாய் என்பது முருகர், அது ஆறுமுக சுவாமியை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். அடுத்து திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து வைத்தீஸ்வரன் கோயில் முருகரை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற தோஷத்தை அல்லது அதனுடைய பின் விளைவுகள் தவிர்க்கப்படும். அடுத்து இவர்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும். 6இல் செவ்வாய் இருந்தால் கடன் தீர்வதற்கோ அல்லது சொத்து அல்லது உடல் ரீதியான பாதிப்பு ஏதாவது இருந்தாலும் கூட அந்த கந்த சஷ்டி கவசம் படித்தால் நிச்சயமாக 6ஆம் பாவத்தினுடைய அந்த விளைவுகள் நிச்சயமாக தீர்க்கப்பட்டுவிடும். அடுத்தது 7இல் செவ்வாய், 7 என்பது கலசர ஸ்தானம், திருமண பாவகம். அதில் 7இல் செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக அந்த வள்ளி தெய்வானை உள்ள முருகரை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். திருப்பரங்குன்றம் சென்று 7இல் செவ்வாய் இருப்பவர்கள் திருப்பரங்குன்றம் சென்று வள்ளி தெய்வானை உடன் முருகரை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். அந்த 7இல் உள்ள செவ்வாய் தோஷம் குறையும். அடுத்தது 8இல் செவ்வாய் இருந்தால், 8ஆம் இடம் என்பது ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானம், பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். ஸோ செவ்வாய் இருந்தால் அந்த தோஷம் என்று எல்லோரும் கூறுகின்றார்கள். அவர்களுக்கு 8 குடி முருகரை வழிபாடு செய்தாலும் அந்த 8ஆம் இடத்தினுடைய செவ்வாய் தோஷம் அவருடைய தாக்கம் குறையும். அடுத்தது கழுகுமலை முருகரை வழிபாடு செய்தாலும் கூட உங்களுக்கு செவ்வாயினுடைய தாக்கம் குறையும். அடுத்து 9இல் செவ்வாய் இருந்தால், 9 என்பது தந்தை ஸ்தானம், 9 என்பது பாக்கியஸ்தானம், 9 என்பது சுவாமி மலை. 9இல் செவ்வாய் இருந்தால் சுவாமி மலை முருகரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த 9ஆம் இடத்தினுடைய தந்தையினுடைய ஆதரவோ அல்லது பாக்கியமோ நிச்சயமாக அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். அடுத்தது லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், 10 என்பது ஒரு உயர்ந்த பதவி. 10இல் செவ்வாய் இருந்தால் திக்பலம். 10இல் செவ்வாய் இருந்தால் காவல்துறை சம்பந்தப்பட்டது அல்லது வாகன யோகங்கள், அது மட்டும் இல்லாமல் சீருடை பணி செய்பவர்கள், IPS, IFS, IRS அல்லது மிலிட்ரி அல்லது இராணுவம், இது சம்பந்தப்பட்ட அந்த துறையில் சிறந்து விளங்குவார்கள். செவ்வாய் என்பது பாதுகாப்பு துறை, அது நாட்டிற்காக இருந்தாலும் சரி அல்லது வீட்டிற்காக இருந்தாலும் சரி, லக்னத்தில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு திக்பலம். அதனால் இவர்கள் அதே மாதிரி 10ஆம் இடம் என்பது தத்து குழந்தை. இவர்கள் காரைக்குடி, அதாவது குன்றக்குடி பக்கத்தில் அருகில் உள்ள சண்முகநாதரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக 10ஆம் இடத்தினுடைய உயர் பதவி, உச்ச பதவியெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்ததாக 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், 11இல் செவ்வாய் இருந்தால், 11ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம், மிகப்பெரிய வெற்றி குறிக்கக்கூடியது 11ஆம் பாவம். அதனால் பொன்னர் சங்கர், அதாவது வீரப்பூர் அருகில் உள்ள, இப்போ வீரப்பூர்
அருகிலுள்ள பொன்னர் சங்கர் ஆலயத்தில் உள்ள முருகரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த 11ஆம் இடத்தினுடைய செவ்வாயினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல் வெற்றி வேலாயுத சுவாமி, அந்த சுவாமிக்கே வந்து முருகருக்கே வந்து வெற்றி வேலாயுத சுவாமியை வழிபாடு திருச்செந்தூர் சென்றும் வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு 11ஆம் இடத்தினுடைய செவ்வாயினுடைய தாக்கம் வந்து உங்களை வெற்றி முகமாக ஆக்கும். அடுத்ததாக 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் 12 என்பது 12ஆம் இடத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ செவ்வாய் இருந்தால் தோஷம் என்று சொல்லுகின்றார்கள். ஸோ அதை தோஷத்தை நீக்க 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் மலை மேல் உள்ள முருகரை வழிபாடு செய்வது சிறப்பு. அது எந்த மலையாக இருந்தாலும் சரி, மலை மேல் உள்ள பழனி மலை அல்லது திருத்தணி சுவாமி மலை, அப்படியெல்லாம் எந்தெந்த மலைகளில் உங்கள் ஊரில் அருகில் உள்ள முருகர் கோவிலில் கூட மலையேறி சென்று முருகனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக 12ஆம் இடத்தினுடைய செவ்வாயினுடைய தாக்கம் குறையும். அடுத்து ரத்னகிரி முருகரை வழிபாடு செய்வது சிறப்பு. பழனிமலை முருகரை வழிபாடு செய்தாலும் சிறப்பாக இருக்கும். திருத்தணியில் சென்று திருத்தணி முருகரை வழிபாடு செய்தாலும் கூட உங்களுக்கு 12ஆம் இடத்தினுடைய செவ்வாயினுடைய தாக்கம் அதனுடைய தோஷம் குறையும். 12ஆம் இடம் என்பது கால் பாதம், 12 என்பது சகோதரன். ஸோ 12 என்பது பெண்கள் ஜாதகத்தில் கணவர், செவ்வாய் என்பது கணவர், 12 என்பது கால் பாதம். ஸோ கணவருக்கு வந்து கால் பாதத்தை பிடித்து விட்டாலும் கூட அந்த 12ஆம் இடத்தினுடைய செவ்வாயினுடைய தோஷம் வந்து நிச்சயமாக குறையும். 12 என்பது அதாவது செவ்வாய் என்பது நகம், 12 என்பது கால் பாதம். ஸோ காலில் உள்ள நகத்தை வெட்டி போட்டாலும் கூட அந்த 12ஆம் இடத்தினுடைய செவ்வாயினுடைய தோஷம் வந்து நிச்சயமாக குறையும். இதுபோல் நிறைய பலன்கள் வந்து இருக்கின்றது. இன்று நாம் சுருக்கமாக இந்த லக்னம் முதல் 12 ராசிகள் வரை உள்ள செவ்வாய் நின்றால் என்ன பலன் அல்லது என்ன வழிபாடு என்பதை சுருக்கமாக பார்த்தோம். சுருக்கமாக இருந்தாலும் இதனுடைய பலம் ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி பார்க்கின்ற அத்துணை வாடிக்கையாளர்களும் பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நம்மிடம் ஜாதகம், திருமண பொருத்தம், வாஸ்து, ஜோதிட சிறப்பு வகுப்புகள் முறையாக நடத்தப்பட்டு வருகின்றது. விருப்பமுள்ளவர்கள் இந்த ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி குழுமத்தில் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். என்னுடைய தொலைபேசி எண் செல் நம்பர் 6339335337 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் பயன்படுத்தி கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. எங்களுக்கெல்லாம் வந்து சரியாக இருந்தது, எங்களுக்கெல்லாம் இல்லை பிரச்சனை தீர்ந்து என்பதை நீங்கள் பதிவிட்டால் எங்களுக்கு உற்சாகமாகவும் நாங்களும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.